கிறிஸ்துவின் அபிஷேகத்தில் அனுதினமும் புதுப்பித்துக் கொள்கிற அன்புள்ளவர்களே, 10 கன்னிகைகள் மணவாளன் வருகிறார் என்று அறிந்தபொழுது அவர் மிக துல்லியமாக தீவெட்டிகளையும் எண்ணெயையும் கொண்டு சென்றார்கள். 5 கன்னிகைகள் எக்ஸ்ட்ரா எண்ணெயை கொண்டு சென்றார்கள். மீதம் 5 புத்தியில்லாத கன்னிகைகள் கூட எண்ணெயை கொண்டு செல்லவில்லை. நாம் அனுதினமும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் நிரப்பப்பட்ட கொண்டதாக மட்டும் போதாது, நாம் எக்ஸ்ட்ரா எடுத்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருந்தாலும் அவருடைய ரகசிய வருகைக்கு அவருடைய வருகைக்கு நாம் பங்காளியில் இருக்க வேண்டும் என்றால் எக்ஸ்ட்ரா வைத்திருக்க வேண்டும். நான் வருகின்ற நேரங்களில் இந்த எண்ணெய் வருவதற்கும் முடிந்து போகிற சரியாக இருக்க தான் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அது காலியானாலும் சரி, நம்ம எடுத்து அதில் நிரப்பி கொண்டு திரும்பவும் நாம் வயராக்கியமாய் அது கூட செல்வதற்கு நாம் பார்த்து எண்ணப்படுவோம். ஆகவே நாம் எக்ஸ்ட்ரா எடுத்து செல்ல வேண்டும். அதில் மனதில் கொண்டு அவருடைய வருகைக்கு நாம் இன்னும் அதிகமாய் நிறைய எண்ணெய்களை அபிஷேகத்தில் பரிசுத்த வல்லமைகளை வரங்களை அதிகமாக எக்ஸ்ட்ரா நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்து வைக்கும் பொழுது எப்பொழுது வரும்போது வேண்டுமானால் நாம் உடனடியாக அவர் வருகையில் அந்த எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த எண்ணெய் சரியாக காலியானாலும் சரி, நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயிலே ஊற்றி கொண்டு நாம் அவருடைய வருகையில் ரகசிய வருகையில் அவரோடு கூட மகிமை பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். ஆகவே அன்பு ஜனமே, நாம் அனைவரும் எக்ஸ்ட்ரா அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். இன்னும் அதிகமாக நிரம்ப வேண்டும். இன்னும் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது சொல்லும் பொழுது மட்டும்தான் நாம் நிச்சயமாக வருகையில் காணப்படுவோம். பாருங்கள், இந்த பகுதியில் மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஆனால் தேவன் சொல்லியிருக்கார், வருவது ரகசியமாக திருடன் வருகிறது போல் இருக்கும் என்று நான் கூறுகிறார். ஆனால் பாருங்கள், அன்பு பாருங்கள், நான் வந்து விட்டார் என்ற துணியும் அவர்களுக்கு தெளிவாக கேட்கப்படுகிறது. ஆயத்தமாக இருந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எக்ஸ்ட்ரா வைத்திருந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் எக்ஸ்ட்ரா அபிஷேகத்தில் நிரம்பி போதுமான எண்ணெய்களை வைத்துள்ளாத காரணத்தால் அவர்கள் கைவிடப்படுவதை நாம் பார்க்கப்படுகிறோம். அந்த நாம் தள்ளிவிடப்படக்கூடாது. நம் மனிதன வாழ்க்கையில் எண்ணெயில் அபிஷேகத்தில் நிரம்பி விழுந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தால் இன்னும் அதிகமாய் பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவுலும் சரி அப்போஸ்தலரும் சரி பாருங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவதற்கு, பரிசுத்தாவினுடைய மகிமை வெளிப்படுவதற்கும், பரிசுத்தாவின் நிரப்பப்படுவதற்கும் அதிகமாக பிரயாசப்பட்டு அது மட்டும் நோக்கி சென்றார்கள். அதிகமாக அவங்க கடவுள் அன்பை பற்றி நினச்சி மட்டும் எடுத்திருந்தார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்ப முடியாமல் அந்த அறிவு தெளிவில்லாமல் இருந்தபடி நாம் பார்க்கிறோம். பேதுரும் பவுலும் சென்று அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட நிறைய அபிஷேகத்தில் நிரம்ப வழிகிறார். அபிஷேகத்தில் பொங்கி வழிகிறார். அடுத்தவங்களை மாவட்டத்திற்கு காரணமானார்கள். இப்போ இருக்கிற காலங்களில் நாம் அபிஷேகத்தில் நிரம்பி அதிகமாக இன்னும் செயல்படத்தக்க இன்னும் எழுப்புதல் வருவதற்கும் நம் ரகசிய செல்வதற்கும் என்ன அதிகமாக தேவைப்படுகிறது. எக்ஸ்ட்ரா நாம் வைத்திருக்க வேண்டும். ஆயத்தம் என்ற எண்ணெயை நாம் ரெடியாக வைத்திருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். எண்ணெய் நம்மளை விட அதிகமாய் நாம் வைத்திருக்கும் பொழுது தான் இதனுடைய அபிஷேகம் இதன் வல்லமை விளங்கும். அன்பு தானமே, வருகிற காலங்களில் வருகிற இந்த ரகசிய வரைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு காரணமாக நாம் இன்னும் அதிகமாக செயல்படுவோம். மனித வாழ்க்கையில் மட்டும் அபிஷேகம் நிரம்பி கொண்டிருந்தால் போதாது, எக்ஸ்ட்ரா நாம் வைத்துவதற்கு நாம் ரெடியாக தயாராகவும் நிச்சயமாக நாம் வருகையில் தேவனோடு சொல்லுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.